சின்ன பசங்க யாராவது தண்ணி ஊத்திட்டாங்களா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கதானே சொல்றோம், வேற என்ன கேக்குறோம்? எனக்கு இஷ்டம் இல்ல. கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா எனக்கு புரியல. நல்ல பையன், படிச்ச பையன், வேற என்ன வேணும் உனக்கு? படிச்சிருக்கானோ? they are bloody half educated people. என்ன சொன்ன நீ? அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்ன நல்லா படிக்க வச்சீங்க, 4 விஷயம் தெரிஞ்சுக்க வச்சீங்க. இவ்ளோ செஞ்ச நீங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல இந்த குதன் மாதிரி ஒரு பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? இந்த பையன் உனக்கு குந்தன் மாதிரி தெரியறானா? எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, வேற என்னடி கேக்குது உனக்கு? மா எனக்கு ஏத்த மாதிரி பையனா வேணும். ஹேய், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா யாரடி? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அங்க மட்டும் தான் குப்பை இருக்கா? இங்கே வந்து பெருக்கு. டேய் முரளி, குந்தனுக்கு என்னாச்சு? வந்ததுல இருந்து படுத்தே கிடக்குறான். அவனை பத்தி பேசுறது விடுங்க. முதல்ல ஸ்கூட்டருக்கு என்ன செய்ய கேளுங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்கூட்டர் கொண்டு போய் நேரா ஆத்துல இறக்கிட்டாங்க. மெக்கானிக் கிட்ட போனா வண்டியை முழுசா பிரிச்சு வேலை செய்யணும்ன்றான். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. குந்தா, ஏய் குந்தா, என்னடா ரத்தம்? என்னடாச்சு? குந்தா, 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 என்னடா? ஏய், ஏடா சும்மா லவ் உன்னை கையெடுத்து விளையாட விளையாட்டு கழிச்சியா? உன் கையெடுத்துக்கிறது பேசாம கழுத்து எடுத்து வேண்டியதானே? அவன் உன கையில பிளேடு பிக்பாக் அடிக்கிற மாதிரி. அவ பொண்ணா பிசாதா உன்னை இப்படி அடி படிக்கிறான். லவ் பண்றது அவன் எவ்வளவு லவ் பண்ணா எவ்வளவு வந்துச்சு. இன்னோட உனக்கு சோயா மேல இருந்த காதல் செத்துட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்த வாட்டி அவனை பெருசா கிழிச்சுக்கோ. லவ் பண்ணாலும் பண்ணுவான். லவ் பண்றான். காத்திருந்து காலங்கள் போகுது. அவன் இனி புதுசா கையெடுத்துக்கிறான். சின்ன வயசுல பண்ணிக்கிறது தற்கொலைங்கிறது எந்த பிரச்சனைக்கும் முடியல தம்பி. ஏய் தத்துவமேத வாயை போத்து வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. வந்துட்டாரு தத்துவ ஞானி. அட விடுங்க, நீங்க வேற சும்மா பாலா காட்டுறாங்க. நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சது, அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். இங்க பாரு, வீட்டுல இல்லைன்னா அவனை வேற எங்கேயும் தேட வேண்டாம். வீட்டை விட அதிகமா தலைவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. முரளி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். நினைச்சேன். வாங்கண்டி, போய் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே மற்ற பேஷண்ட்டை பார்த்துடலாம். வாங்க. ஏய் வா வா. சண்டை கோழி மாதிரி முறைச்சிட்டு இருக்கா பாருங்க. 101 ரூபா கொடுத்து அர்ச்சனை பண்ண உடம்ப தேத்துறதுக்குனா லவ் பண்ண ஜோயாவா? வெக்கம் கேட்டவனே. பேச வந்த மூஞ்சிய பாரு. சொல்லி வை உன் ஃப்ரெண்டு கிட்ட. ரத்தம் உறிஞ்சிர அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா. போடி. ஜோயா உனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கான். நீ எடுக்கல போல இருக்கு. உன்னை மீட் பண்ணுமா? சோயா, நான் ஏதாவது பண்ணிப்பேன் குத்து. அவங்க மட்டும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மறுபடியும் கையெழுத்துக்கிட்டியா? நீ எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்க? பிடிவாதத்துக்கு ஒரு அளவு இருக்கு குந்தன். நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? ஏதோ சின்ன வயசுல நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? சரி வா கிளம்பு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் நிக்கிற? வா. அதானே வேணும் உனக்கு. மத்தவங்க கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? என்ன யோசிக்கிற? கிளம்பு வா. போலாம். உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது குந்தன். உன் பேருக்கு பின்னாடி வருது சங்கர், என் பேருக்கு பின்னாடி ஹைதர். அங்கேயே வித்தியாசம் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வரவன் நீ.
அப்பாவுக்கு ஒன்று பிடிச்சதுனால அவரோட காரை சர்வீஸ்க்கு விடுறாரு. எங்க அம்மாவுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குற, வீட்டு வேலை செய்யறவன் நீ. இதெல்லாம் பண்றதுனால அவங்க ஒரே பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு எப்படி நினைக்கிற? நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு வந்து குந்தன். கடைசியில நீதான் எல்லாரும் விட மோசமானவன். நான் ரத்தம் சிந்துறேன், நீ கண்ணீர் சிந்து. காதல் நடக்கவே இல்லை, வன்முறை நடந்துட்டு. போ, வீட்டுக்கு போ, தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். போ. உன் ஹீரோ பேர் என்ன? அஜித் குமார் நான் கூப்பிடுறது. அக்ரம், அக்ரம் சைதி. என்ன குந்தன் இந்த நேரத்தில்? சார், 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்து பையனை ஜோயா லவ் பண்ணால, அது நான் தான். நீங்கள் உங்கள் பொண்ணை யாருக்காகவோ பயந்து உங்ககிட்ட தூரமாக அனுப்பிச்சிங்கல்ல, அது நான் தான். உங்களுக்கெல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்கள் வீட்டுக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். உங்களை ஒருத்தனா நினைக்கணும் தான் நான் உங்கள் வீட்டில் வேலைக்காரமே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவள் என்னைக்கு ஊருக்கு திரும்பி வராலோ அன்னைக்கே அவள் கூட சேர்ந்து ஓடி போயிடலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடுது பாய்? ஆனால் உங்கள் பொண்ணு உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கா சார். உங்கள் குடும்பமான அவளுக்கு ரொம்ப முக்கியம். என்ன அவள் 8 வருஷத்துக்கு முன்னாடியே மறந்துட்டான். ஆனால் இப்போ இந்த பையனை அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேணும்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவா சார், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் கிடைக்க மாட்டாங்க நீங்கள் காலர் பிடிக்கிறதுக்கு. அப்படின்னா உங்கள் பிரச்சனை. நல்ல குடும்பத்தை சேர்ந்த முஸ்லீம் பையன், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு, என்ன மாதிரி கிராமத்தான் இல்லையே. என்னாச்சு குந்தன்? கிழிஞ்சிருச்சு. தைக்கிறியா? போடாங்க. அந்த 7.5 நாள் சொல்லி கூட விட்டாலும் விட்டுரும். ஆனா இவ உன்னை விடவே மாட்டாடா. நீ பார்த்து வரல? நான் பார்த்துட்டு நீ போ. யோ இரியா, தரேன் தரேன்றால. எத்தனை ரூபா வாங்க? கியூல வா, நீ தரையா, கியூல வாயா. தேங்க்யூ ஸோ மச் குந்தன். நீ மட்டும் இல்லைன்னா அப்பா சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. கடைசியில் நீ என்ன முட்டா கிட்டல? நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற சோயா? நீ பெரிய மகாராணி. உன்னை நான் லவ் பண்ணுறது ஏன் டேலண்ட் சோயா. நீ அதில் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணல. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் அவளையும் இதே மாதிரி தான் காதலிச்சிருப்பேன். நீ என்ன நினச்சிட்டு இருக்க சோயா? இந்த காசியில் உன்னை தவிர எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டானா? உனக்கு கல்யாணம் நடக்கிற அதே நாள் நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏதோ ஒரு திருநாய் கூட பண்ணிக்குவேன், நான் பண்ணிக்குவேன். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே பண்ணுவேன். செத்தாலும் சாவேன். ஆனால் உன் பேரை கூட என்ன வாட்டி சொல்ல மாட்டேன். இல்லை, நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடி. சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிக்காது. பெரிய பொண்ணாயிட்டு என்ன? சரி 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 சரி, அழாதடி, உட்காரு. அவ
அவ்வளவுதான் 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 இன்னும் 2 நிமிஷம் இந்தியா என்ன வேணும்? உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்லை. சொல்லு உங்கள் அப்பங்கிட்ட பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு. கல்யாணம் எனக்கும் உனக்கும் 21ஆம் தேதி